அவன் கடைக்கார அண்ணன் வந்து காரி துப்பாத கூட ஒண்டு சர்பத் மட்டும்தான் பார்க்கணும் மற்ற எல்லாமே மூலிகை தான். மூலிகை அண்ணனும் பாக்குறதுக்கு போய் தர்மனுக்கு தொப்பி போட்ட மாதிரியே இருக்குது. சொல்றா மூலிகை விஷயங்கள் தெரியுது, பரவாயில்ல. இது லெமன் ஜூஸ் குடிக்க நீல கலர்ல ஷர்ட் போடக்கூடாது. இது என்னடா புதுசா இருக்கு. பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தா கடைசி சின்ன நான் ஒரு பிசினஸ் ஆக தொடங்க எனக்கு அரசாங்க வேலை அம்மன் சண்டை பிடிக்காது. உண்மை. வெல்கம் டு விசுகோத்து vlogs. The Great Trialan Magic Show. இன்னைக்கு நான் எங்க இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அங்க கொஞ்சம் இருக்கிறோம். ஜால் வரவு சந்திலே அந்த மேல பெருசா ஒன்று இருக்குது, அந்த வளைவு மாதிரி. அந்த வளைவுக்கு அந்த சந்தி 3 சந்தி தானே, முச்சந்தி அங்கே இருக்கிறோம். அங்கே ஆதரவு பார்க்குறாங்க. போனா போய் வேலை வெட்டிருந்தா பாருங்களா. இன்றைக்கு நாங்கள் என்ன சாமான் இது? லெமன் ஜூஸ் நான் குடிக்க போகிறோம். இது இப்போ எப்படி இருக்கு, என்ன சொல்லுது, இது என்ன சாமான்? இது வந்து கல்லார இல்லை மாதிரி ஒரு இலையொன்று இருக்குது. ஆனால் இதுக்கு பேர் வந்து புதினாவா? பச்சை மிளகா எல்லாம் போட்டிருக்கா. பச்சை மிளகா போட்டிருக்கு, செத்திர மிளகா ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. பச்சை மிளகா இல்லை, மிளகு தூள் போட்டிருக்கு, லெமன் போட்டிருக்கு, ஐஸ் போட்டிருக்கு. பச்சை மிளகா போட்டு இதா நல்லா நல்லா இருக்கேன். கொழுப்ப கரைக்கு உடம்புல இருக்கிற குட் ஃபார் கொலஸ்ட்ரால். வேறு என்ன சொல்லுங்க, டாக்டர் மாதிரி காய்க்கிறீங்களா? டாக்டரை ஞாபகப்படுத்தாதே, கூட அவ்வளோது காய்க்க மாட்டேன். டாக்டரை ஞாபகப்படுத்தாதேடா. அவ்வளோ விஷயங்கள் போட்டிருக்கு. நல்லா இருக்கு. பார்க்குறது பச்சை தண்ணி மாதிரி என்னோட இருந்து 2 ஷோ வச்சு குடிக்கிற அளவுக்கு வந்துருப்பா. என்ன செய்யற மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வியூஸ் வந்தா தான் இந்த அநியாயம்லாம் செய்ய ஆளுக்கு ஒரு கிளாஸ்ல குடிக்கலாம். அது வரைக்கும் ஒன்றும் செய்யலாத ஒரு கிளாஸ்ல 2 பேரும் குடிக்கலாம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க. நீவேன் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறீங்களா? இருக்கு என்ன ஸ்டோ இருக்கு, 3 ஸ்டோ வச்சிருக்கிறோம். அவன் கடைக்கார அண்ணன் வந்து காரி துப்பாத கூட ஒண்டு 2 சீன் தான் போட்டுக்கிறோம். இல்லை இதில் இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே வந்து இதில் காத்தோட்டமாக இருந்து குடிக்க காற்றை பற்றியா இந்த வயலில் அவங்கள பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏக்கர் கணக்கில் வழி. இந்த பக்கம் ஏக்கர் கணக்கில் வழி இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் சிக்கலாக போயிடும். வழிக்கு ஏதாவது வந்துடும். வெளிக்கா அரசியலா வெளிக்குள்ள ஏதாவது வந்துடும் சொன்னேன். ஐயோ வெளி இருக்குன்னு சொன்னா அப்படியா? சரி லூசை பற்றி சொல்லி நீங்க தான் சொல்லுங்க. நீங்க 5 வருஷம் இட்டாலியில கோர்ஸ் படிச்சீங்க, குக்கா கோர்ஸ் படிச்சவர். லெமன் ஜூஸ் குடிக்க நீல கலர்ல ஷர்ட் போடக்கூடாது. இது என்னடா புதுசா இருக்கு. இது நல்லா இருக்கு. ஜூஸ் இனிப்பு குறைவா இருக்குது. பச்சை மிளகா போட்டிருக்கபடியா கொஞ்சம் உரைக்குது. அந்த மற்ற அந்த மிளகு வந்து இன்னும் ஐஸ் மிளகா போட்டிருக்கு, மிளகு போட்டிருக்க குளிர்மை, பச்சை மிளகா காரம். அப்படியே ஒரு மூலிகை திரவம் மாதிரியே இருக்கு. ஆனா லெமன் ஜூஸ் குடிக்க பச்சை கலர் ஷர்ட் போடக்கூடாது. அப்படி பச்சை கலர் ஷர்ட் போடக்கூடாது. நீல கலர் ஷர்ட் போடக்கூடாது. பச்சை கலர் போடலாம். பச்சை கலர் போடலாம்னு சொல்லி பாவக்காய் சாப்பிடுங்க, பச்சை கலர் போடக்கூடாது. லெமன் ஜூஸ் குடிக்க நீல கலர் போடக்கூடாது. சைனீஸ் கோர்ஸ் தானே, சைனீஸ் கோர்ஸ். அதான் ஃப்ரீயாக உங்களுக்கு அட்வைஸ் தந்துருக்குறேன். அதன்படி செய்யுங்க. கிழமையில 2 தடவை லெமன் ஜூஸ் குடிச்சிங்கன்னு சொன்னா கொலஸ்ட்ரால் வராது. நம்பலாமா? மாடிச்சு விடுறானே எல்லாரும் உண்மையா சொல்றாங்க. இல்லத்தானே, யாரையும் குறிப்பிடவில்லை. யாரும் எம்பி மேலே பற்றி சொல்றீங்களா? இல்லைண்ணா, நீ பாராளுமன்றத்துக்கு போனா என்ன நகைப்பாங்க? நான் பாராளுமன்றத்துக்கு போனா உண்மையாக சொல்லட்டா பொய்யா சொல்லட்டா? உண்மையே சொல்லுங்க. மக்கள் பிரச்சனையை தவிர்த்து மற்றெல்லாம் கேட்கலாம். கேட்க தான் ட்ரெண்ட் ஆகலாம். அடுத்த முறை ஓட்டு சொல்லலாம். ஆக மொத்தம் நீங்க அந்த அளவு விடுறதா இல்ல. என்னடா இந்த நாள் வரேன். வாங்க கேட்டுக்க உள்ள வாங்க. இவரால் உங்களோட படத்தை ப்ரொமோஷன் போட்டு விடும். விலங்கு தரிக்கும் பண்ற படம் ஒன்று வேற போகுது. அந்த படத்துல டிரெக்டர் அந்த வேறானார் இதுங்க. இப்போ வாங்க கேட்டுக்க வாங்க. ஏன் பக்க போறீங்க? மத்தியான நேரமாயிட்டு சாப்பிடலும் கையால நடுங்குது. கெட்டியா முடிச்சா வீட்டை போய் சாப்பிடலாம். இவர் வந்து சுகர் பேஷண்ட், அதனால குடிசையை விட்டு வந்துட்டு. சரியா, நாங்கள் நீங்க என்ன செய்யுங்க, வீடியோ பார்க்குறாங்க, என்ன செய்யணும்னா ஒரு வேலை ஒன்று செய்யணும். முக்கியமான ஒரு வேலை, சப்ஸ்கிரைப் பண்ணி. வணக்கம். கேளுங்க. இந்த ஜூஸ் கடை வந்து நீங்க சுமார் எத்தனை வருடங்களாக வைத்திருக்கிறீர்கள்? 3 வருடமா வச்சிருக்கேன். 3 வருஷம். நாமல மாதிரி தான். பரவாயில்ல. இந்த மழை டைமுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும்ல. ஓகே தான். இனி வர மழை காலத்தில் எல்லாமே மழைக்கு ஏற்ற சாப்பாடு கொடுத்து கொண்டு வெயில் காலத்துக்கு ஏற்ற சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகலாம். ஒரே ஐடியா ஸ்டெப்ஸ். பக்கத்தில் காணிகள் கடை எடுத்து கட்ட வேண்டிய கடையில்
காணி அப்பா இருந்தேன் எல்லாருமே என்ன காணி கேட்டு தானே கட்டுறாங்க, தங்களுக்கு விருப்பத்தை கட்டுறாங்க. அரசியல் இல்ல. மற்றது அண்ணன் முக்கியமாக கேட்க வேண்டிய என்ன ஜூஸ் என்ன இருக்கு? இப்போ லெமன் ஜூஸ் இருக்குண்ணே, அந்த தோடம்பழ ஜூஸ், பேஷன் ஃப்ரூட், அடுத்தது எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுற மொஜிட்டோ மாதிரி செய்யணும். மொஜிட்டோ மொக்கைலன்னு இருக்கு, அதுவும் ஒரு விதமான ஜூஸ் தான். அதுவும் ஒரு என்ன சொல்ற வடிவ சொல்ற, அது ஒரு டிபார்ட்மெண்ட். அன்னாசி பப்பாசி, அடுத்தது அவகோடா, விளாம்பழம், மிக்ஸ்ன்றதான் கூட போகிற ஸ்பெஷலான மிக்ஸ் தான் ஸ்பெஷல். மிக்ஸ் பாதாம் எவ்வளோ கொடுக்குறீங்க? மிக்ஸ் பாதாம்ண்டா 400 கொடுக்குறீங்க. மிக்ஸ் பாதாம்னா பாதாம் பேரிச்சம்பழம் எல்லாம் போடுவீங்க? பாதாம் பேரிச்சம்பழம் நட்ஸ் எல்லாம் போட்டு பால்லாம் மட்டும் அடிக்கிறது. அது நார்மல்னா 300. பாதாம் மட்டும், பாதாம் போடாம பழம் ஜூஸ் மட்டும் 300. பார்த்தீங்களா எவ்வளோ ஐட்டம் உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம்? சரியா? இந்த லெமன் ஜூஸுக்கு வந்து கொலஸ்ட்ராலுக்கு நல்ல கொலஸ்ட்ராலுக்கு நான் சொல்ல இவங்க பாடி வருவாங்க. நான் வேற நீங்க சொல்ல நம்புறேன், இவர் சொல்ல போட்ட நம்புறேன். எல்லாமே மூலிகையான விஷயம். அதாவது வந்து அதான் இது சாமான் இது. புதினா இல்ல, மின்ட் புதினா இல்ல. அடுத்து ஐஸ் கியூப் கொஞ்சம், லெமன், சைனாக்கு தோடம்பழ சாறு, சால்ட், அவ்வளவுதான். சரி, அப்ப இவர் பாஸ். சுகர் இருக்கிறவங்க இது சுகர் இல்லாமலும் குடிக்கலாம். இது வந்து பயப்படுத்தவில்லை, எல்லாத்துக்கும் ஒரு இதான மூலிகையான யூஸ். போய் தர்ம ரேஞ்ச் அண்ணா ஒரு சைட்டால பார்க்க போய் தருவ மாதிரி தான் இருக்கு, தாடி எல்லாம் பார்க்க. அப்ப காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. அவர் சொன்ன சரியா தான் இருக்கு, தாடி வச்சுக்கணும்னு சொல்லி சரியா தான் இருக்கு. என்ன செய்யணும்னு சொன்னா இந்த சந்திக்கு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்ற சந்திக்கு வாங்க. என்ன சந்தி? சந்தி யாழ்வரவு சந்தி, யாழ்வரவு செம்மணி சந்தின்னு சொல்லுவாங்க. யாழ்வரவு அதுல இருந்து இந்த நல்லூருக்கு திரும்ப ரோட்ல ஆப்போசிட்ல ஒரு மலேசியன் கூழ்பார் இருக்கு. மலேசியன் கூழ்பார். சரி, மலேசியா. நீங்க மலேசியாவா? இல்ல வேலை செஞ்சா. சரி ஞாபகத்தை வச்சுக்கிறீங்க. ஏன்னா போன இடங்கள்ல எங்களை வளர்த்து விட்டு மறக்க கூடாது. சரி, அது சரி. மலேசியாண்டா முதலாவது வர்றது பில்லா, அதுக்கு பிறகு அண்ணா, அதுக்கு பிறகு அண்ணா. அதனால நீங்க மலேசியன்ஸ் என்ன ஜூஸ், என்ன கடை? மலேசியன் கூல் பார் சந்திலே இருக்குது. வாங்க, ஃபன் பண்ணுங்க. இப்படி மூலிகை திரவங்களை குடியுங்க. இதெல்லாம் இருக்கு பாத்தியா? சும்மா வச்சிருக்க காக்டெயில் என்ன இது போட்டுட்டு இதெல்லாம் வந்து 18+ வருமா இந்த கண்டென்ட்ல? அது நீ செய்யற ஒரு மாதிரி இளநீ ஜூஸ் இருக்கு, இளநீ வளர்க்கலாம். இளநீ ஜூஸ் அண்டர்டேக்கர் கொண்டு வரது எப்படி இருக்கும்? அண்டர்டேக்கர்ல வளர்க்கல் இளநீ போட்டு நொங்கோ சீசனுக்கு நொங்கோ மிக்ஸ் பண்ணுவோம். அந்த அடுத்தது அதுக்குள்ள வந்து கத்தாழை போட்டு லெமன் போட்டு ஐஸ் கட்டி கிடைக்கும். முழுக்க மூலிகை தான். மூலிகை விளையாடு. சர்பத் மட்டும்தான் பார்க்க போனா டை, மற்ற எல்லாமே மூலிகை தான். அண்ணனும் பாக்குறதுக்கு போய் தர்மனுக்கு தொப்பி போட்ட மாதிரியே இருக்குது. சொல்றதா மூலிகை விஷயங்கள் தெரியுது, பரவாயில்ல. என்ன சொல்றீங்க தெரியுமா? என்ன இதுக்குள்ளான அண்டர்டேக்கர் உயிர் இருக்குன்னு சொல்லி அப்ப எங்களை உருட்டினவங்க. ஆனா இப்ப என்னது இதுக்குள்ளதான் காக்டெயில். அப்படிதான் காக்டெயில். மலேசியாவில் நீங்க வேலை செய்வீங்க, அங்க இதெல்லாம் செய்து எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, பாத்தியா? அப்ப இப்படியான தொழில் முயற்சியாளர்கள் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. அப்ப அந்த தொழில் முயற்சியாளர் என்ன செய்யணும்? நாங்க ஊக்குவிக்க வேணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா நாங்களும் தொழில் முயற்சியாளரா, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அது மாதிரி பெல் பண்ணி தட்டுங்க. வந்து அண்ணட பிரச்சனை ரோட் கடை வச்சிருக்கோம். சாதாரண ரோட் கடையில சின்ன சின்ன கடையில வளர்ந்த ஒரு ஆட்களுக்கு வந்து இந்த கரண்ட் வசதி அவங்க டிஸ்டர்ப் பண்ணா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இருந்தாலும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து 4 ஆப்பிள் வெட்டி போட்டுட்டு எவ்வளவு சொல்லுவாங்க தெரியுமா? 700 ரூபா. ஒரு ஆப்பிள் 4 துண்டா வெட்டி போட்டுட்டு 2000 சொல்லுவான். அதை சத்தமனா கொடுத்துட்டு 500 ரூபா டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா இப்படி சின்ன சின்ன கடையில வந்து சண்டை பிடிப்பான். அண்ணன் 400 அண்ணன் 40 ரூபாய் தங்கன்னு கேட்பான். 400 எங்க இருக்கு, 40 எங்க இருக்கு கேட்க வேண்டியது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து குறைஞ்ச விலையில ஒரு நல்ல நிறைவான ஒரு விஷயம் கிடைக்கும். அப்படித்தான் அதான் நீங்க சொல்ல வரீங்க. அப்ப நாட்டோட முதுகெலும்பே என்ன தெரியுமா? சிறு கைத்தொழில் வியாபாரிகள். உண்மையிலே சீரியஸான எல்லாமே ஒரு சொந்த தொழில் செய்வோம். செய்தா நாங்க வெளிநாட்டுக்கு போறது எங்கேயே சந்தோஷமா வாழ, அவங்க நாட்டிலேயே வாழ. உண்மையிலே வந்து அண்ணன் சரியான பாயிண்ட் சொல்லிக்கிறேன். என்னண்டா ஒரு நாட்டோட பொருளாதாரம் எப்போ வளரும் தெரியுமா? அங்க வந்து முயற்சியாண்மையும் இனோவேஷன். இங்க வெளிநாடு போனா வெளிநாடு தான் பெரிய டெவலப் ஆயிட்டு இருக்கும். எங்களோட நாடு அப்படியே வறுமை போய் கொண்டு இருந்து நாங்க கஷ்டப்பட்டு இருக்கும். எங்களோட சந்ததிகள் எல்லாமே இல்லாம போயிடும். அப்புறம் வெளிநாட்டுல கொஞ்சம் இருந்து என்ன ஒரே உடனே எடுத்தவன பெருசுக்கு போவாங்க. சிறு வியாபாரிகள் கையில நாட்டுல பொருளாதாரமே இருக்கு சொன்னாங்க. சரி, சொல்ற எல்லாமே சரியா இருக்கு. அப்ப அதை விட ஒரு இல்ல, அதை விட வந்து என்னன்னா அண்ணன் சொன்ன மாதிரி
மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தா கடைசி சின்ன நான் ஒரு பிஸ்னஸ் ஆக தொடங்க வேறு எனக்கு அரசாங்க வேலை அம்மன் சண்டை 5 பிடிக்காங்க வருஷம் ஏதாவது ஒரு தொழில அதான் உண்மை ஏன்டா படிக்கிறது வேற போய் வேலை செய்யறது வேற சக்சஸ் சின்ன சின்ன படிச்சதை வச்சோன்னு சின்ன சின்ன பிசினஸ் ஏதாவது கூட நாளை பெரிய இதுக்கு வரலாம் என்ன அப்படித்தானே தெரியாம நினைக்கிறேன் அதுக்கெல்லாம் கேட்டுட்டு சரி அதனால அந்த சரி சொல்லிருக்கேன் வேற ஒன்றும் சொல்ல இல்ல நீங்களா சொல்லணும் என்ன நாங்க பார்த்து எடிட் பண்ணி நான் போடுவோம் முடியும் ரைட் ஓகே இந்த வருஷத்துல இருந்து எல்லாமே புதுசா ஓப்பன் பண்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் சக்ஸஸ் ஆகணும் ஆக முடியும் கட்டாயம் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் தொடர்ச்சியாக வேலை செய்யுங்க பெரிய இடத்துக்கு வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அதனால் மக்களை நீங்களும் வாங்க உங்களை சப்போர்ட் தாங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது சொல்லுங்க உங்களோட பேர் சொல்லுங்க பிரசன்னா ஜகார்த்தன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் ஓகே தானே போய் தரும் உங்களுக்கு ஓகே தானே அது என்ன